அவங்களுக்கு தேவையான உணவை சேகரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க உணவை சேகரிக்கும் போது சின்னதா கூட ஒரு ப்ராப்ளம் வந்துடாம இருக்கணும்னு எறும்பு தலைவரான இளவரசரும் இளவரசியும் சேர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இளவரசி எறும்பு சின்னதா ஒரு ப்ராப்ளம் வந்தாலே பெருசா எடுத்துட்டு ரொம்பவே பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட கேரக்டர் தான் நம்ம இளவரசி எறும்பு. இளவரசியோட பேரு தான் ஆனா. எல்லா எறும்புகளுமே கஷ்டப்பட்டு உணவை சேகரிச்சுட்டு இருக்கும் போது ஒரு எறும்பு மட்டும் தனியா போய் மிஷின் மூலமா உணவை சேகரிச்சுட்டு இருக்கு. இந்த எறும்போட பேரு தான் ஃபிளிக். இந்த ஃபிளிக் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஃபிளிக்கை பத்தி சொல்லணும்னா எல்லா எறும்புமே உணவை தனியா சேகரிக்கும் போது இவன் மட்டும் தனியா அப்போதைக்கு ஒரு மிஷினை ரெடி பண்ணி சீக்கிரமா நிறைய உணவை சேகரிப்பான். ஃபிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஃபிளிக் பண்ணிட்டு இருக்க மிஷின்ல இருந்து ஒரு இலை மட்டும் இளவரசி மேல விழுந்துருது. இதனால அங்க இருக்கிற எல்லா எறும்பு நம்ம ஃபிளிக்கை ரொம்பவே திட்டுறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா எங்களை மாதிரி லைன்ல உணவை சேகரின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க. இதனால ஃபிளிக் ரொம்பவே சோகமாயிரான். உடனே ஃபிளிக் அந்த திட்டின எறும்புங்க கிட்டலாம், நான் உங்க எல்லாரோட வேலையுமே சுலபமா முடிக்கதான் நான் இப்படி ரொம்பவே கஷ்டப்படுறேன், ஆனா நீங்க என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஃபிளிக் கவலையா போறத பார்த்துட்டு அவன் பின்னாடியே ஒரு குட்டி எறும்பு போகுது. அந்த குட்டி எறும்பு வேற யாரும் இல்ல, அந்த குட்டி எறும்பு தான் சின்ன இளவரசி, அதாவது இளவரசி அக்காவோட தங்கச்சி. அந்த குட்டி எறும்பு ஃபிளிக் கிட்ட ஃபிளிக் உன்னோட கண்டுபிடிப்பு எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஃபிளிக் உன்னை தவிர என்னோட கண்டுபிடிப்பு யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு சங்கு சத்தம் வருது. இதை கேட்டது ஃபிளிக் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்பவே பயப்படுறான். சங்கு சத்தத்தை கேட்டதுமே எல்லா எறும்புமே அவங்க இவ்வளவு நேரமா சேர்த்து வச்சுட்டு இருந்த உணவு எல்லாத்தையுமே வெளியில வச்சுட்டு அவசர அவசரமா அவங்க பொந்துக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே உள்ள போனதுக்கு அப்புறமா கடைசியா ஃபிளிக் அவங்களோட சாப்பாடை அந்த மிஷினோட சேர்த்து கொண்டு போய் போட போறான். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த மிஷின் உடஞ்சு போய் கீழே விழுந்து ஒரு கல்லு பட்டு இவங்க சேர்த்து வச்சிருந்த உணவு எல்லாமே தண்ணிக்குள்ள விழுக ஆரம்பிச்சிருது. சாப்பாடு எல்லாமே தண்ணிக்குள்ள விழுகிறத பார்த்ததுமே ஃபிளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்பவே பயந்து போயிடுறான். ஆனாலும் வேகமா ஓடி போய் பொந்துக்குள்ளேயும் போயிடுறான். உள்ள போன ஃபிளிக் இந்த விஷயத்த இளவரசி எறும்பு கிட்ட சொல்ல ட்ரை பண்றான். ஆனா இளவரசி அவங்க வந்துட்டாங்க, சத்தம் போடாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால அவனால எதையுமே சொல்ல முடியல, அமைதியாவே நிக்கிறான். அப்ப அங்க வெட்டுக்கிளி எறும்பு புட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போய் எங்களோட சாப்பாடை எதுக்கு சாப்பாடை சேமிச்சு வைக்கலன்னு இளவரசி எறும்பு கிட்ட ரொம்பவே கோபமா கேக்குது. உடனே இளவரசி எறும்பு நாங்க எல்லாருமே உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு சாப்பாடை சேமிச்சு வச்சோம், அது எல்லாமே மேலதான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு வெட்டுக்கிளி, என்னை பார்த்தா முட்டாளா தெரியுதா, மேல உணவு இருந்தா நான் எதுக்கு ஓ லெவலுக்கு கீழே இறங்கி வரணும்னு சொல்லுது. இதை கேட்டது அங்க இருக்கிற எல்லா எறும்புமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. வெட்டுக்கிளி எல்லா எறும்பையும் பார்த்து, இதுதான் நான் உங்க எல்லாருக்குமே தர கடைசி சான்ஸ், மழைக்காலம் கிட்ட வந்துருச்சு, அதுக்குள்ள இப்ப சேகரிச்சதை விட 2 மடங்கு அதிகமான உணவை நீங்க சேகரிக்கணும், அப்படி பண்ணலன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு மிரட்டுது. அதுக்கு மகாராணி எறும்பு, வெட்டுக்கிளியை நாங்க ஆல்ரெடி உங்களுக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு உணவை சேகரிச்சு வச்சோம், இப்ப மழைக்காலம் வேற வருதுன்னா நாங்க எங்களுக்காக சேமிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு வெட்டுக்கிளி, எனக்கு உங்களை பத்திலாம் கவலை இல்லை, இந்த மரத்துல இலையெல்லாம் உதிர்ந்து கடைசி இலை எப்ப விழுக போதோ அதுக்குள்ள நாங்க எல்லாரும் இருப்போம், அதுக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கான உணவை சேகரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்கிளி எல்லாம் கிளம்புதுங்க. அவங்க எல்லாரும் போனது ஃபிளிக்கு கூட எல்லாருமே ரொம்பவே கோபமா இருக்காங்க. அவன் பண்ண வேலைக்கு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃபிளிக் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு எப்பயும் போல அவனுக்கு வர புது புது ஐடியாஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றானா, நம்மளை விட பெரிய பெரிய பூச்சிகளோட நம்ம பேசி ஹெல்ப் கேட்டாங்க, அவங்களோட சேர்ந்து வெட்டுக்கு எதிர்த்து போராடலான்னு ஃபிளிக் சொல்றான். அதுக்கு மகாராணி சொல்றாங்க, நம்மள மாதிரி சின்ன சின்ன எறும்புகளுக்குலாம் யாருதான் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஃபிளிக் நான் சிட்டிக்கு போறேன், சிட்டிக்கு போய் ரொம்பவே வீரமான போராளிகள்லாம் இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். உடனே இதை கேட்ட இளவரசி கூட இருந்த எறும்புங்க எல்லாமே, இளவரசி இதுதான் சரியான வேலை, ஃபிளிக் அவன் சொன்ன மாதிரியே சிட்டிக்கு போகட்டும், எப்படியும் யாரும் வர மாட்டாங்க, ஆனா இவன் திரும்பி வர இவன் தொல்லை இல்லாம நாம நிம்மதியா நம்ம வேலையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதை கேட்ட இளவரசியும், ஓகே ஃபிளிக் நீயே சிட்டிக்கு போய் உன்னால முடிஞ்சா யாரையாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அரண்மனைசோட அவனை அனுப்பி வைக்கிறாங்க. ஃபிளிக்கும் சரி இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா அடுத்த நாள இங்க இருந்து கிளம்புறான். அவன் கிளம்பும்போது கூட இவன் கண்டிப்பா பெரிய பூச்சிங்க கிட்ட மாட்டி சாகதான் போறான், யாரையும் கூட்டிட்டுலாம் வரமாட்டான். மறுபடியும் ஃபிளிக் இந்த இடத்துக்கு வரப்போறதே இல்லைன்னு சொல்லி இதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம்னு அங்க இருக்கிற எல்லா எறும்புகளுமே கொண்டாடுதுங்க.
பக்கம் சிட்டில சில பூச்சிங்க சர்க்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க சர்க்கஸ் பண்ணாலும் யாருமே இவங்கள கண்டுக்கிறதே இல்ல. கடைசியா இவங்க பண்ற ஒரு தப்பால இவங்களோட பாஸ் இவங்கள வேலையை விட்டு தூக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து சிட்டிக்கு வந்த நம்ம ஃபிளிக் சிட்டியை பார்த்து ரொம்பவே வியந்து போறான். இந்த இடத்துலதான் நமக்கு தேவையான போராளிகளா இருப்பாங்கன்னு சொல்லி ரொம்பவே வீரமான போராளிகளை தேடி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கான். அப்போ வேலையை விட்டு தூக்குறதுனால ரொம்பவே கோவமா இருந்த இந்த சர்க்கஸ் பூச்சிங்களா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஃபிளிக்கும் அந்த இடத்துக்கு போயிடுறான். நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த சர்க்கஸ் பூச்சிங்க ரொம்பவே கோவமா இருக்கிறதுனால கோபத்தை வெளிப்படுத்துற விதமா அந்த இடத்துல ஒரு சர்க்கஸும் பண்றாங்க. அந்த சர்க்கஸ்லயே சின்னதா ஒரு தப்பு நடக்க இவங்க இருக்கிற இடமே நாசமாகுது. இதனால இவங்களுக்கு எல்லாம் அடியும் பண்றது. ஆனா ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாரும் எந்திரிச்சிடறாங்க. அந்த நேரத்துல ஃபிளிக்கு இவங்க பண்றது எல்லாமே ரொம்பவே வீரத்தனமா தெரியுது. இவங்கதான் நான் தேடிட்டு வந்த ஹீரோஸ், இவங்களாலதான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிக்கிறான். உங்களை மாதிரி வீரமான பூச்சிகளை தான் நான் தேடிட்டு வந்தேன். வெட்டுக்கிளிங்கெல்லாம் அதுக்கு தேவையான உணவை எங்களை செய்திருக்க சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க. அவங்களை எதிர்த்து உங்களால மட்டும்தான் போராட முடியும். ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி ஃபிளிக் அவங்க கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்கிறான். கேட்ட இந்த சர்க்கஸ்காரங்க அட என்னடா நம்மளையே இவன் இப்படி புகழ்றாங்கன்னு சொல்லி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறாங்க. அதோட இன்னொரு வேலையும் கிடைச்சிருச்சுன்னு ரொம்பவே ஹாப்பியா அவங்க கூடவே கிளம்பிடுறாங்க. ஃபிளிக்கும் இவங்களை கூட்டிட்டு ரொம்பவே வேகமா எருமை பத்தி இருக்கிற இடத்துக்கும் போயிடுறான். ஆனா இங்கதான் ரொம்ப பெரிய பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா இந்த சர்க்கஸ் பண்ற பூச்சிங்க நினைச்சிட்டு இருக்கு ஃபிளிக் இவங்களை கூட்டிட்டு போறது வெட்டுக்கிளியை எதிர்த்து போராடுற மாதிரியான ஒரு நாடகத்தை நடத்துறதுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கு. உண்மையாவே போராட ஒரு சண்டைக்காக தான் கூட்டிட்டு போறான்னு இவங்களுக்கு தெரியாது. மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே போராளிகளே இல்ல, வெறும் சர்க்கஸ் பண்ற பூச்சிங்க தான் அப்படிங்கிற உண்மையும் நம்ம ஃபிளிக்கு தெரியாது. போனதுமே இவங்களை பார்த்து பயந்து எல்லா எறும்புகளுமே புத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்திருக்கிறது நம்ம ஃபிளிக்கு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியவே வர்றாங்க. ஃபிளிக் உண்மையாவே கூட்டிட்டு வந்துட்டானா, அதுவும் இவ்வளவு சீக்கிரமாவா அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமா ஃபிளிக் கூட்டிட்டு வந்த ஒரு லேடி பக் பூச்சி சொல்லுது, இனிமே அந்த வெட்டுக்கிளிங்க வந்தா நாம அதுங்களை வின் பண்ணுவோம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா நாங்க தான் சிட்டிலேயே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல எல்லா எறும்புகளுமே ரொம்பவே ஹாப்பியா கொண்டாடுறாங்க. இவங்க சொல்றது சர்க்கஸ் பெர்ஃபார்மன்ஸ். எறும்புங்கெல்லாம் இவங்களை உண்மையா எதிர்த்து சண்டை போடுற போராளிங்க நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. எறும்புகள்லாம் சேர்ந்து இங்க வந்து விருந்தாளிகளை வரவேற்கிற மாதிரி ஆடல் பாடல்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷனை வைக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த சின்ன சின்ன எறும்புகள்லாம் சேர்ந்து இந்த போராளிகளான சர்க்கஸ்காரங்க எப்படி வெட்டுக்கிளியை கொண்டு போராட போறாங்கன்னு ஒரு சின்ன டிராமாவே நடத்துறாங்க. இந்த டிராமாவை பார்த்த சர்க்கஸ்கார பூச்சிங்கெல்லாம் என்ன இது கொலை பண்றதா, நாம வெறும் சர்க்கஸ் பண்றவங்க தானே அப்படின்னு என்ன சொல்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபிளிக்கு கிட்ட போய் உன்கிட்ட கொஞ்சம் நாங்க தனியா பேசணும்னு அவனை கூட்டிட்டு போய் நாங்க ஜஸ்ட் சர்க்கஸ் பண்றவங்க தான், இது என்ன கொலையெல்லாம் பண்ண சொல்றீங்கன்னு கேட்டதுமே ஃபிளிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னது சர்க்கஸ் பண்றாங்களா, அப்படின்னா எதுக்கு என்கிட்ட முன்னாடியே நீங்க சொல்லல அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்கிறான். அதுக்காக நீ சர்க்கஸ் பண்றதை பத்தி தான் பேசுறேன்னு நினைச்சோம், இனிமேல் எங்களால இங்க இருக்க முடியாதுன்னு கிளம்புறாங்க. ஃபிளிக் எவ்வளவோ கெஞ்சியோ இவங்க கேட்கற மாதிரியே இல்ல, போயிட்டே இருக்காங்க. இப்படி கெஞ்சிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பறவை திடீர்னு வந்துடுது. ஐயோ பறவை அப்படின்னு ஃபிளிக்கு கத்திட்டே ஓடிடுறான். அந்த பறவையை பார்த்து எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாமே தூரத்துல இருந்து மகாராணி எறும்புன்னு ஸ்டெத்தஸ்கோப் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஃபிளிக்கை தேடி பின்னாடியே வந்த அந்த சின்ன இளவரசி எறும்பு அந்த பறவை கிட்ட மாட்டிக்கிறான். இவங்க எல்லாருமே அந்த பறவை கிட்ட இருந்து தப்பிக்க ஒற்றுமையா செயல்பட்டு ரொம்பவே போராடி ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்திக்கிறதையும் சின்ன இளவரசியை ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துறதையும் இளவரசி ஸ்டெத்தஸ்கோப் வழியா பார்த்துட்டே இருக்காங்க. கடைசியா அந்த பறவையும் அங்க இருந்து போயிருது. இவங்களோட வீர செயலை பார்த்து எறும்புங்க எல்லாருமே இவங்களை கை தட்டி பாராட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம எறும்புங்க எல்லாமே சேர்ந்து இவங்களை கொண்டாடுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்து சர்க்கஸ் பண்றவங்க ரொம்பவே பெருமைப்படுறாங்க. ஏன்னா சிட்டில இவ்வளவு சர்க்கஸ் பண்ணி இவங்களை யாருமே பாராட்டினதே கிடையாது. இந்த அளவுக்கு பாராட்டு குவியும் போது இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதனால ஃபிளிக்கோட பேச்சை கேட்டு இங்கேயே தங்கி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு முடிவும் பண்ணிடுறாங்க. பார்த்துட்டு நம்ம இளவரசி இருந்து நம்ம ஃபிளிக்கை கூப்பிட்டு நான் உன்னை ரொம்பவே தப்பா நினைச்சு உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு ஃபிளிக் அப்படின்னு மன்னிப்பும் கேட்கறாங்க. இப்போதான் ஃபிளிக்கோட ஐடியாஸ் எல்லாம் இளவரசிக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா இங்க இருக்கிறவங்க சர்க்கஸ் பண்றவங்க ஃபிளிக்கை தவிர இங்க இருக்கிற எந்த எறும்புக்குமே தெரியாது. ஃபிளிக் இங்க சர்க்கஸ் பண்றவங்க கிட்ட போய் ஒரு ஐடியா கொடுக்குறான். அது என்னன்னா, நாம எல்லாரும் எப்படி இந்த பறவைக்கு பயந்தோமோ அதை விட வெட்டுக்கிளியும் இந்த பறவைங்களுக்கு ரொம்பவே பயப்படும். இதனால நாம ஒரு பெரிய பறவை பொம்மையை உருவாக்குவோம். அதை வச்சு பயந்தாட்டி வெட்டுக்கிளிக்கு பயத்தை வர வைக்க கண்டிப்பா முடியும். நீங்க எல்லாருமே போராடி ஃபைட் பண்ற மாதிரி ஜஸ்ட் நடிச்சாலே போதும்னு சொல்றான். முதல்ல இவங்க இதுக்கு
ஒத்துக்கவே இல்லை. பட் இங்க இவங்க ரொம்பவே ஃபேமஸா இருக்கிறதுனால மறுபடியும் சிட்டிக்கு போற மாதிரி ஐடியாலே இல்லை. இதனாலே ஒத்துக்கிறாங்க. இதே மாதிரி ஃபிளிக் இளவரசிகிட்டையும் போய் நம்ம என்னதான் போராளிகளை வச்சு சண்டை போட்டாலும் ஒரு பறவையோட பொம்மையை உருவாக்கி அதை வச்சு வெட்டுக்கிளிய பயங்காட்டினாதான் சண்டை சுலபமா முடிஞ்சிரும்னு சொல்றான். இதை கேட்ட இளவரசியும் ஃபிளிக் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும்னு சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லா எறும்புகளுமே சேர்ந்து ஒரு போலியான பறவையை உருவாக்குறாங்க. அதே நேரத்துல எறும்புகளோட உணவை கைப்பற்றி சாப்பிடுற வெட்டுக்கிளி கும்பலும் எறும்புகளை கவனிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு எறும்பு புத்த நோக்கி கிளம்புறாங்க. ஃபிளிக்கை நம்பி எறும்புகள் யாருமே வெட்டுக்கிளிக்கான சாப்பாடை சேமிக்கவே இல்லை. இவங்க எல்லாருமே ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கிறப்போ சர்க்கஸ் பண்றவங்களோட மேனேஜர் அங்க வந்து, நான் தான் சிட்டில சர்க்கஸ் பண்றவங்களோட பாஸ், ஒரு கோபத்துல என்கிட்ட வேலை செஞ்ச எல்லாருமே விளக்கிட்டேன்ப்பா. ஆனா சிட்டில இப்போ இவங்களோட சர்க்கஸை பார்க்க ரொம்ப பெரிய கூட்டமே இருக்கு. அவங்கள கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். அவங்க இங்கதான் வந்தாங்கன்னு சொன்னாங்க. இங்க அவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டு அவங்களோட போட்டோஸையும் காட்டுறாரு. இதை பார்த்த எறும்புகள் எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே எல்லா எறும்புகளுமே சேர்ந்து இவங்க சர்க்கஸ் பண்றவங்களா ஃபிளிக் அப்படின்னு ஃபிளிக்கை கூப்பிட்டு கேட்கறாங்க. ஃபிளிக்கும் எதுவுமே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் ஃபிளிக் எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறான். அதுக்கு அவங்க எல்லாருமே ஏன் நீ முதலே இதை எங்ககிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஃபிளிக் ரொம்பவே பயந்துகிட்டே, நீங்க எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பீங்கன்னு பயத்துலதான் நான் எதுவுமே சொல்லல, என்னை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, எப்பயுமே எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொல்றான். இதை கேட்ட இளவரசி, போதும் ஃபிளிக், உன்னால பட்ட கஷ்டம் எல்லாமே இதோட போதும், நிறுத்திக்கோ. அவங்களையே கூட்டிட்டு இங்க இருந்து போயிரு. ஆனா இந்த தடவை தயவு செஞ்சு திரும்பி வராத ஃபிளிக்னு ஊரை விட்டே அனுப்பி வச்சிடுறாங்க. இத்தனாலே அந்த வெட்டுக்கிளி சொன்ன மரத்துல இருந்த கடைசி இலையும் விழுந்துருது. எறும்புகள் எல்லாமே ரொம்பவே பயந்து அவசர அவசரமா ரொம்பவே கஷ்டப்பட்டு வெட்டுக்கிளிக்காக சாப்பாடை செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால அந்த கொஞ்ச நேரத்துல அதிகமான சாப்பாடை அவங்களால சேமிக்க முடியல. அந்த நேரத்துக்கு அங்க வந்த வெட்டுக்கிளி அங்க சாப்பாடு இல்லாததை பார்த்து ரொம்பவே கோவப்படுதுங்க. அங்க இருந்த எல்லா எறும்புகளுமே இதனால கடத்திட்டு போயிடுறாங்க. சின்ன எறும்பு கூட்டம் மட்டும் அதுங்க விளையாடிட்டு இருந்த இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு எப்படியோ தப்பிச்சிருதுங்க. சின்ன இளவரசி எறும்பு அதுலதான் இருக்கு. அந்த உடனே என்ன பண்றானா, அங்க இருந்து வேகமா ஓடி போய் ஃபிளிக்கை ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஈஸியா ஃபிளிக் இருக்க இடத்தையுமே கண்டுபிடிச்சிடுறான். அவங்க கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இது எல்லாம் கேட்ட அந்த சர்க்கஸ் பண்றவங்க ஃபிளிக் கிட்ட சொல்றாங்க, ஃபிளிக் நீ ரொம்பவே நல்லவன், உன்னோட ஃபேமிலியில இருக்க யாருமே நாங்க சாக விட மாட்டோம், நாங்க எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணபடியே அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த சர்க்கஸ் பண்றவங்க வெட்டுக்கிளி இருக்கிற இடத்துக்கு போய், நாங்க தான் சிட்டில சர்க்கஸ் பண்றவங்க, உங்களுக்கு பிடிச்சா இங்கேயே சர்க்கஸ் பண்ணி காட்டுறோம்னு சொல்றாங்க. உடனே அந்த வெட்டுக்கிளிகளும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும் சரின்னு சொல்லிடுவாங்க. இவங்க சர்க்கஸ் பண்ணி எல்லா வெட்டுக்கிளிகளுமே ஒரு பக்கம் திசை திருப்ப, இன்னொரு பக்கம் ஃபிளிக்கும் குட்டி எறும்புகளும் சேர்ந்து அந்த பறவை பொம்மையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கமா மேஜிக் பண்றேன்னு மகாராணியை கூட்டிட்டு போய் மகாராணியை அவங்களுக்கே தெரியாம மறைச்சு வச்சிடுறாங்க. எப்படியோ ஃபிளிக்கும் அந்த குட்டி எறும்பு சேர்ந்து அந்த பறவை பொம்மையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. இதை பார்த்து எல்லா வெட்டுக்கிளிகளும் ஒரு பறவை வந்துருச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே பயந்து ஓட ஆரம்பிக்குதுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லா எறும்புகளுமே ஒவ்வொரு பக்கமா போய் பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குதுங்க. ரொம்பவே பயந்து போன வெட்டுக்கிளிங்க என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல அங்க வந்து இவங்களோட சர்க்கஸ் பாஸ் வந்து இது உண்மையான ஒரு பறவை தான் நினைச்சு அதோட வால்பகுதி கீழே வரும்போது நெருப்ப வச்சு விட்டுறாரு. அந்த பறவை பொம்மை எரிஞ்சு வந்து கீழே விழுகுது. இதனால உள்ள இருந்த எறும்புகள் எல்லாமே சூடு தாங்க முடியாம வெளியே வந்துருதுங்க. இதெல்லாம் பார்த்த வெட்டுக்கிளியோட தலைவன் இதெல்லாம் யாரோட ஐடியான்னு ரொம்பவே கோவமா சத்தம் போட்டு கேட்கறான். அவன் இளவரசியை இது உன்னோட ஐடியாவான்னு கேட்டு இளவரசியை அடிக்க போறான். உடனே ஃபிளிக் சத்தமா, இது என்னோட ஐடியா தான், நீ தேடுறவன் நான் தானே சொல்றான். இதை கேட்ட வெட்டுக்கிளி என்னையா எதிர்த்து பேசுற அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு ஃபிளிக்கை கண்ணா பின்னாடி அடிக்கிறான். கடைசி அந்த வெட்டுக்கிளி தலைவன் சொல்றான், எறும்புங்க உங்களுக்கெல்லாம் ஐடியா வரவே கூடாது, நீங்க எல்லாருமே கேவலமானவங்க, தரம் குறைஞ்சவங்க, நீங்க எல்லாருமே இந்த உலகத்துல படைக்கப்பட்டதே எங்களுக்கு சேவை செய்யறதுக்காக மட்டும்தான், எல்லாருமே ரொம்பவே மோசமானவங்கன்னு கேவலப்படுத்தி பேசுறான். அப்ப ரொம்பவே காயப்பட்ட நிலையில ஃபிளிக் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, நாங்க கேவலமானவங்களா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு நாங்களே சாப்பாடை சேமிச்சு வச்சுக்கிறோம், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற நாங்க சேர்த்து வைக்கிறோம், ஊரு ஊரா போய் அடுத்தவங்க சாப்பாடை பறிச்சு சாப்பிடுறாங்க நாங்க கிடையாது, நாங்க இல்லைன்னா நீங்க எல்லாருமே பட்னியிலே செத்துருவீங்க. இன்னும் ஒண்ணு நல்லா கேட்டுக்கோ, எங்க யாருக்குமே உங்களோட உதவி தேவையே இல்லை, ஆனா உனக்கு எங்க எல்லாரோட உதவியுமே தேவைப்படுது. அப்படின்னா உண்மையாவே யாரு கேவலமானவங்க, யாரு தரம் குறைஞ்சவங்க, நீயே யோசிச்சு பாரு, நீ தான் தரம் குறைஞ்சவன், அது உனக்கு மட்டும் இல்ல உன்னோட கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்னு ரொம்பவே தைரியமா ஃபிளிக் பேசுறான். ரொம்பவே கோபமான வெட்டுக்கிளி தலைவன்
வெட்டுக்கிளிகளுமே எதிர்க்க ரெடியா நிக்குதுங்க. அதுக்கப்புறமா கடைசி இளவரசி சொல்றாங்க, இனிமேல் எறும்புங்கள்லாம் சாப்பாடை சேமிப்பாங்க, ஆனா அதை சேமிச்சவங்க தான் சாப்பிடுவாங்க, யாருக்கும் இனிமேல் நாங்க அடிமை கிடையாதுன்னு சொல்ல எல்லா எறும்புகளும் வெட்டுக்கிளிகளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லா எறும்புகளுமே சேர்ந்து தலைவர் வெட்டுக்கிளியை பிடிச்சிட்டு போய் அதுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும்னு கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு மழை வந்துருது. உடனே எல்லா எறும்புகளுமே எறும்பு புத்துக்குள்ள போய் ஓடிடுறாங்க. உடனே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த வெட்டுக்கிளி தலைவன் என்ன பண்றானா, ஃபிளிக்கை பிடிச்சிட்டு வேகமா பறந்து போயிடுறான். சர்க்கஸ் பண்றவங்க பின்னாடியே போய் ஃபிளிக்கை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. கடைசியில இளவரசி எறும்பு கஷ்டப்பட்டு எப்படியோ ஃபிளிக்கை காப்பாத்தி கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆனா பின்னாடியே வெட்டுக்கிளி தலைவன் துரத்துட்டே வர்றான். உடனே ஃபிளிக்கு அந்த நேரத்திலேயே ஒரு ஐடியா கொடுக்குறான் இளவரசிக்கு. அது என்னன்னா, இளவரசியே இந்த பக்கமா போங்க, இந்த பக்கமா தான் உண்மையான பறவை இருக்குதுன்னு சொல்றான். உடனே இளவரசி இவன் சொன்ன மாதிரியே போறாங்க. வெட்டுக்கிளி பின்னாடியே வருது. அந்த பறவை கிட்ட போனதுமே ஃபிளிக்க அந்த வெட்டுக்கிளி தலைவை புடுங்கி தாக்க ஆரம்பிச்சிடறான். அந்த பறவையும் மெல்ல எட்டி பார்க்குது. அந்த பறவையை பார்த்து அவன் கேட்கறான், என்ன ஃபிளிக்கு, இதுவும் உன்னோட டிராமாவான்னு கேட்டு சிரிக்கிறான். ஃபிளிக் ஆமான்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறான். அடுத்த செகண்டே அந்த பறவை வெட்டுக்கிளி தலையை அப்படியே பிடிச்சு அதோட குட்டிகளுக்கு சாப்பிட கொடுத்துருது. ஃபிளிக்கும் இளவரசியும் பக்கத்துல உள்ள புதர்ல ஒளிஞ்சிட்டு இருந்து இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில இருந்து எல்லா எறும்புகளும் ரொம்பவே நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஃபிளிக்கை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபிளிக்கு எல்லா எறும்புகளுமே கை தட்டி ரொம்பவே பாராட்டவும் செய்யறாங்க. அதே மாதிரி ஃபிளிக்கு கண்டுபிடிப்புகளையும் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஃபிளிக் ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறான். அதுக்கப்புறமா அங்க இருந்த சர்க்கஸ்காரங்களும் உங்களை அடிக்கடி நாங்க வந்து பாக்குறோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே குட் பை சொல்லிட்டு திரும்பவும் சிட்டிக்கே போயிடுறாங்க. எறும்புகளும் சேர்ந்து இவங்களுக்கு நன்றி சொல்லி ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா எல்லா எறும்புகளும் யாருக்குமே அடிமையாகாம அவங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.